அறிவால் ஒன்றை வெல்வதை விட பயிற்சியால் ஒன்றை வெல்ல முடியும் அப்படின்னு பொதுவா நான் எப்பயும் யோசிப்பேன். சின்ன வயசுல முறையா ஒரு கல்லூரி காலத்துல மேடையில போய் நின்று பேசணும் அப்படின்னு சொன்னப்ப என் கால்கள் தட தட தடன் ஆடுச்சு. எதிரில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்தே சிரிக்கிறாங்க அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனா நான் படிக்கிற இந்த தமிழ் படிப்புக்கு நான் பேசிதான் ஆகணும் அப்படின்ற பயமும் அதிகமாச்சு. ஆனா நம்பிக்கை வரல. அன்னையோட அந்த மேடையை நான் விட்டுட்டு பயந்தடிச்சு ஓடி வந்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் அந்த மேடை நிகழ்வு நடக்கிறப்பெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் தோணுச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தான் நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்றப்ப எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை நான் விதைச்சேன். ஒரு மேடை கிடைச்சது. அந்த மேடைக்கு என்ன முழுசா தயார் பண்ணிக்கிட்டு போய் நின்னேன். அப்பையும் சில சிக்கல்கள் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு திரும்பவும் தோணுச்சு, இதுதான் இந்த வாழ்க்கையோட தொடர்ச்சி, இதுக்குள்ளதான் பயணம் அப்படின்னு நினைச்சு அந்த முதலாக ஆடன கால்களை நேரா நிறுத்தினேன். நிறைய நூல்களை வாசிச்சேன், பேசினேன். என்னுடைய பேச்சுல ஒரு தெளிவு கிடைச்சது. எதிர்க்க இருக்கிறவங்க சிரிச்சவங்கெல்லாம் கை தட்டினாங்க. அப்ப நம்மளால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பயிற்சி பண்ணேன். இன்னைக்கு வகுப்பறைகள்ல, இன்றைக்கு மேடைகள்ல, தொலைக்காட்சிகள்ல பேசக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கிறதற்கு என்னுடைய இந்த பயிற்சி தான் காரணம். அறிவு என்ற எல்லையை தாண்டி பயிற்சி என்னும் எல்லைகள் விரிவடையும் போது நாம அதற்குள்ளாக வெற்றி பெற முடியும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி.